வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு சூப்பரான சைட் டிஷ் அரைச்சுவிட்ட பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ குக்கரில் 3/4 கப் நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை 2-3 தடவை நல்லா கழுவிக்கோங்க. இப்போ இது கூட 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 2 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்து அதை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது கூட மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் சின்னதாக 4 எடுத்திருக்கேன். இப்போ இதை 2 விசிலுக்கு குக்கரில் வச்சிடலாம். இப்போ விசில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதை தனியாக வச்சிடலாம். அடுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்த்துடலாம். 3 தேங்காய் சில்லை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கசகசா. இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி மசாலாவை அரைச்சி நம்ம சாம்பாரில் சேர்க்கறதுனால அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பில் நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஸ்டவ்வில் மறுபடியும் வச்சு குக்கரை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். அடுத்து சாம்பாரை தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். அது கூட 1/4 டீஸ்பூன் சீரகம். 2ம் பொரிஞ்சதும் வாசத்துக்காக ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிருச்சு. சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இப்போ இது கூட நம்ம தாளிச்சதை கொட்டிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இன்னும் ரொம்ப வாசனையாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆகிருச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். இதில் நம்ம மசாலா அரைச்சி ஊற்றுறதுனால மற்ற சாம்பார்லேருந்து இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.